இந்து தண்ணி கொண்டு போய் ஆ சரிங்கக்கா. அப்படியே டீயா காஃபியான்னு கேட்டுட்டு வந்துரு. கட்சி உங்ககிட்ட முக்கியமான பொறுப்பு படிச்சதா கேள்விப்பட்டேன். ஆமா மிஸ்டர் கிருபா. இந்த எலெக்ஷனை நான் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு. அதனாலதான் என்ன தேர்தல் மேலாண்மை குழு அதிகாரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மேடம் தண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. மேடம், அவ இந்த வீட்டு வேலைக்காரனோட பொண்டாட்டி. அவளும் இந்த வீட்டில் வேலைக்காரியா தான் இருக்கா. அப்புறம் நம்ம தொகுதியை பற்றி மேலிடத்துக்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க? 2 நாளா நானும் என் டீமும் உங்க தொகுதிய ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருக்கோம். மக்கள் மத்தியில நம்ம கட்சிக்கும் உங்களுக்கும் நல்ல பேர் இருக்கு. என்னதான் நிறைய பேரு உங்களை பத்தி நல்லதா சொன்னாலும் அங்கங்க மக்கள் கிட்ட உங்க மேல தனிப்பட்ட மனக்கசப்பு இருக்கு. அது என்னன்னு விசாரிச்சதுல உங்க ஆளுங்க வட்டி காசு வசூல் பண்றதா சொல்லி மக்கள் கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாங்கின காசுக்கு ஒழுங்கா வட்டி கட்டலனா வசூலிக்க வேண்டிய விதத்தில் வசூலிச்சுதானே ஆகணும். அது இருக்கட்டும், நீங்க வர எலெக்ஷன்ல நம்ம கட்சியோட கேண்டிடேட்டா நிக்க போறீங்க. அந்த பொறுப்புணர்ச்சியோட பேசுங்க. இப்படி அடாவடித்தனம் பண்ணி வட்டி காசு வசூலிச்சா மக்கள் மத்தியில உங்களுக்கு கெட்ட பேரு வந்துருங்க. அப்படி வசூல் பண்ண வட்டி காசுல தான் கட்சி நிதின்ற பேர்ல அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா தலைவருக்கு நல்லாவே தெரியும். மேடம், அவர் சொல்ற மாதிரி கட்சிக்கு நிறைய நிதி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில நம்ம கட்சி செலவை ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிறாரு. வணக்கங்க. என்ன சார், இவங்கெல்லாம் யார் யாருன்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. மேடம், நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் மேடம். முதல்ல நிக்கிறது அண்ணனோட ஒய்ஃப். வணக்கங்க. அடுத்து பக்கத்துல நிக்கிறது என்னோட ஒய்ஃப். வணக்கம் மேடம். அதுக்கு அடுத்து நிக்கிறது அண்ணனோட பொண்ணு மேடம். ஓ நைஸ். பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, என்னம்மா படிச்சிட்டு இருக்க? +2 முடிச்சிருக்கேன். அதுக்கு மேல படிக்கலையா? ஏய், என்னடி இது? அந்த எஸ்ஐ சொல்றதுல உண்மையா? நீயும் சித்ராவும் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? ஏய், உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாய் திறந்து சொல்லு. எங்களுக்கு தெரியாம சித்ராவை கூப்பிட்டு கோயிலுக்கு போனியா? சொல்லு. ஏய், கொஞ்சம் அமைதியாரு. ஏய், வெளியே வா. வெளியே வான்னு சொல்றேன்ல.
அந்த போலீஸ்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லைனா அப்புறம் என் கண்ணெல்லாம் கலங்குது? உண்மையை சொல்லு. கேட்டுட்டே இருக்கேன், ஒன்னும் பேசாம நின்னுட்டு இருக்க. ஐயோ ஐயோ என்னங்க சித்ராவை அடிக்காதீங்க. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. சித்ராவை அன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போனது நான் தான். ஐயோ அப்போ உன் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ ஏன் பொண்ண பலிகாடாக்குறியா? போன இடத்துல சித்ராக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருவேன்? நான் இருக்கிறப்போ சித்ராவை எந்த ஆபத்தும் நெருங்க விட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் கூட்டிட்டு போனேன். என்கிட்ட கேட்காம என் பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறதுக்கு உனக்கு யார் இந்த வீட்டுல அதிகாரம் கொடுத்தது? நானா தான் கூட்டிட்டு போனேன். கதிர் கர்ணாவோட முகத்துல பிளாஸ்டிக் பேக் கட்டி அவனை மூச்சு விடாத மாதிரி பண்ணி என்ன மிரட்டினான். அதனாலதான் வேற வழியே இல்லாம சிவா சார் கொடுத்த நம்பிக்கையில சித்ராவை நானா தான் கூட்டிட்டு போனேன். அவன் அப்படி ஒண்ணு மிரட்டி இருந்தா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அந்த கதிரையும் அவன் ஆளுங்களையும் கண்டத்துட்டு வெட்டி போட்டு போல. என்ன மிஸ்டர் கிருபாகரன், வெட்டி போட்டுருவன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அப்ப இவ்வளவு நாளா இப்படிதான் இந்த ஊர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஹலோ சார், நான் கட்சியில இருந்து தேர்தல் வேலையா வந்திருக்கேன். ஒரு கேண்டிடேட்டா நீங்க இந்த தொகுதிய எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு உங்க வீட்லயே என்ன நடக்குதுன்னு தெரியாது போல இருக்கே.